என்னை வெல்ல உன்னால் முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது, டாக்டர் ஆக்கினது, டெல்லி மந்திரி ஆக்கினது, அப்புறம் கட்சிக்கு தலைவர் ஆக்கினது, இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய், அது உன்னால் முடியாது. எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது, உண்மை என்னவென்றால் புரிகிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஆஞ்சியோகிராம் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன். என்னை பார்ப்பதற்கு 81 பேர், நம்ம கட்சிக்காரங்க இல்லை, 81 பேர், எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள், எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள், எல்லா தரப்பினரும் தலைவர்களும் வந்து என்னை பார்த்தார்கள். இதிலிருந்து இவன் நீ கீழே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்ட. ஆக உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது. அதனாலே இந்த மக்களை, தமிழ் மக்களை, வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது சாதாரணமாக சினிமாவில் சொல்லுவார்கள் அல்லது நடைமுறையில் பேசுவார்கள், போடா உன் பாய்ச்சா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சொல்லுவாங்க, போடா உன் பாய்ச்சா பலிக்காதுன்னு பசங்க பேசிக்குவாங்க. அந்த மாதிரி உன் பாய்ச்சா டெல்லி தேர்தல் கமிஷன், தலைமை தேர்தல் கமிஷன் கிட்ட நீ அங்கே போனாலும் நீ வெற்றி பெறலாம், ஆனால் நீதி வெற்றி பெறும், நியாயம் வெற்றி பெறும். என் பக்கம் நியாயம் இருக்கிறது. அதனாலே மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள்.